இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி அன்பா பார்த்தா என்னால ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. பாசமா என்கிட்ட பேசினா என்னால பதில் சொல்ல முடியல. புத்தி சரியில்லாம இருந்தா ஒருத்தர்கிட்ட பேசாம இருக்கலாம். ஒழுக்கமான ஒரு பொண்ண கண்டுக்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எதிரியா இருந்தாலாவது தூக்கி எறிஞ்சிடலாம். அன்பா பழகிற அவகிட்ட விலகி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் நானா இருக்க முடியாம, அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். இப்படி எதுவுமே புரியாம நடந்தப்ப நான் எதிர்பார்க்கல. சாரி பேபி. மெசேஜ்க்கு நீ ரிப்ளை பண்ணலன்ற கோவத்துல நான் நல்லது கெட்டது எதுவும் யோசிக்கல. ஐ அம் ரியலி வெரி வெரி சாரி. அதான் சாரி சொல்லிட்டல்ல. இன்னும் ஏன் நீ சீரியஸாவே இருக்க? ப்ளீஸ். இங்க பாரு மனிஷா, இப்ப சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அங்க ராமருக்கு கல்யாணம் நடக்குது. அவர் பக்கத்துல உட்கார்றது, அவர் இதயத்துல இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான், சீதா தேவி மட்டும்தான். ரொம்ப நல்லா இருக்கு மித்ரா. இந்த மாதிரி விஷயத்த நீ வேணா மறைக்கலாம், என்னால முடியாது. வாட்? நீ எதுவும் பேசாத. நான் கண்டிப்பா இந்த விஷயத்த ஆன்ட்டி கிட்ட சொல்லதான் போறேன். அட்லீஸ்ட் உன் வைஃப் கிட்டயாவது நான் இந்த விஷயத்த சொல்லாம விட மாட்டேன். மனிஷா, are you crazy? நீ என்ன பேசிட்டு இருக்க? க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி தான் இருப்பேன். இருந்தாலும் உன் குடும்ப விஷயம்லாம் எனக்கு எதுக்கு? நான் இப்பவே போய் லக்ஷ்மி கிட்ட சொல்லிடுறேன். ஓ லக்ஷ்மி, நீ இங்கதான் இருக்கியா? உன் புருஷனை பாத்தியா? ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலைமையில இருக்கான். தாங்க முடியாத அளவுக்கு வலிய வச்சுக்கிட்டு வெளிய மட்டும் சரியான மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்பவும் அப்படிதான். ஜஸ்ட் நீ வரதுக்கு முன்னாடி கூட கீழே விழும் போது நான் தான் அவனை பிடிச்சேன். எல்லா தடவையும் நீயும் நானும் பக்கத்திலே இருக்க முடியுமா? அவ்வளவு வலிய வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்யறது தேவையா? அதான் ஆன்ட்டி கிட்ட சொல்ல போறேன்னு சொன்ன, வேண்டான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். எப்படியோ உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் ஏன் கடமை முடிஞ்சிருச்சு. இனிமே இந்த விஷயத்துல புருஷன் பொண்டாட்டி நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க, உங்க இஷ்டம். அக்கா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? ஏதாவது வேலையில பிஸியா இருப்பாளோ? இப்ப அக்கா கிட்ட எப்படி பேசுறது? அவ வீட்லதான் லேண்ட்லைன் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு கால் பண்ணா யாராவது ஒருத்தவங்க அக்காவை கூப்பிடுவாங்க. அப்புறம் அக்கா கிட்ட ஹாப்பியா பேசிட்டு இருக்கலாம். ஹலோ. ஹலோ. இந்த குரல் அண்ணியோட தங்கச்சி ராட்சசியோட குரல் மாதிரி இருக்கே. ஹலோ.
யார் அது பேசுறது? ஒரு நிமிஷம் என் அக்கா கிட்ட போன் கொடுக்கறீங்களா? கன்ஃபார்ம் அவளேதான். அன்னைக்கு என்ன வச்சு செஞ்சால, இப்போ நல்லா மாட்டினா. எப்படி விளையாட போறேன்னு மட்டும் பாரு. சரி, நீங்க யாருன்னு சொல்லல. அங்கிள் போன் எடுத்துட்டாரு போல. ஃபோன் பண்ணிட்டு என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? யாரு நீங்க? நான் தான் அங்கிள். நான் தான். நீ என்ன சிஎம்மா இல்ல பிஎம்மா? அங்கிள் என்ன இப்படி எல்லாம் பேசுறாரு? அங்கிள், நான் ஜானவி பேசுறேன். நீ ஜானவின்னு சொன்னா நீ எந்த ஜானவின்னு நான் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணும்போது எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணு. சொன்னது புரிஞ்சுதா? சாரி அங்கிள், அக்கா கிட்ட பேசணும்ன்ற அவசரத்துல தான் எப்படி. ஆண்டி, அப்படியா? அப்போ இன்னைக்கு மித்ரா பக்கத்துல தைரியமா நின்னது யாரு? பயந்து ஓடி வந்தது யாரா? இப்ப சொல்லு மனிஷா, உன்னோட காதல் பந்தம் பலமானதா, அவளோட கல்யாண பந்தம் பலமானதா? மித்ராவோட சேர்த்து எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆண்டி. என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீட்டு மருமகன்ற பட்டம் என்கிட்ட வந்து சேரும். அந்த லக்ஷ்மியோட நிலைமை முன்னாள் மனைவி ஆயிடும். இப்ப கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசுவோமா? சாப்பிட சாப்பிட வேப்பம்பூவும் இனிக்கும், அந்த பழமொழியை கேட்டிருக்கல்ல? நாம சாப்பிட சாப்பிட கொஞ்ச நாளைக்கு கசப்பா இருந்த வேப்பம்பு கூட இனிப்பா தெரிய ஆரம்பிச்சிடும். லக்ஷ்மிய கொஞ்ச நாள் அதே மாதிரி எல்லாருக்கும் இனிப்பா தேன் மாதிரி இந்த வீட்டோட மருமக அந்தஸ்துக்கு பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சா அப்போ ஓ நிலைமை என்ன ஆகும்? நேவர். அப்படி என்னைக்குமே நடக்காது. சித்தி சொல்ற விஷயத்துல கூட சில உண்மை இருக்கு மனிஷா. ஆமா, ஏற்கனவே அப்பாவும் பாட்டியும் லக்ஷ்மி என்ன பண்ணாலும் அவளை பாராட்டுறாங்க. அவ என்ன பேசினாலும் அற்புதம்னு சொல்றாங்க. அப்பனா ஒவ்வொருத்தரும் மாறிட்டு வராங்கன்னு தானே அர்த்தம்? எக்ஸாக்ட்லி. நாளைக்கு அரவிந்த் அக்கா கூட மத்தவங்கள மாதிரி மாற வாய்ப்பு இருக்கு. அக்காவும் லக்ஷ்மியோட நல்ல குணத்துல லாக்காக வாய்ப்பு இருக்கு. யார் மாறினாலும் மித்ரா மாற மாட்டா ஆண்டி. ஐயோ மனிஷா, மனசு மூளை ரெண்டையும் பயன்படுத்தி யோசி. லக்ஷ்மிய மித்ரா விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவங்க அம்மா சொன்னதுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நாளைக்கு அதே அம்மா சொன்னா குடும்பமும் நடத்த ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் புள்ள குட்டியும் பெத்துக்குவான்.